குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே சொல்லுகிற பல விஷயங்கள் உங்களுக்கு வெளியே கிடைக்காது. வெளியே கிடைக்காத பல விஷயங்களை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அது யார் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியாது. ஆனால் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு கொண்டு அதுக்கு மரியாதை கொடுத்து கேட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. ஆழமாக, ஆர்வமாக, மதிப்போட, மரியாதையோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய வெற்றி, பெரிய உண்மைகள் அதிலேருந்து உங்களுக்கு வெளியே வரும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் வரும். எப்படின்னா நீங்கள் அதை உபயோகிப்பீங்கள் உங்கள் வாழ்க்கையில், அப்போ வெற்றி அடைவீர்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அதனால தான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாருங்கள், நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? கடவுள் பெரிய அதிசயம் பண்ண வாழ்க்கையில், இல்லை பெரிய அற்புதம் பண்ணணும், எதெல்லாம் ஒன்று பெருசாக பண்ணணும், பயங்கரமாக பண்ணணும், அது என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய வெற்றி தரணும், பெரிய விஷயம் நடக்கணும், இதெல்லாம் ஆசைப்பட்றோம். இதெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வாழ்க்கையை பற்றி நிறைய நினச்சிட்டே போகிறாங்க. கடவுள் எப்படின்னா பண்ணுவார், கடவுள் நினைக்கிறவங்க. மற்றவங்களாம் எப்படியோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க கூட கடவுளை எதனா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கடவுள் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்படி கிடைக்கும்ன்றது தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப முக்கியம் பாருங்கள், அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவங்களுக்கு வேணும், அதிசயம்லாம் வேணும், அற்புதம் நடக்கணும், பெருசாக நடக்கணும், பெருசாக ஏதோ ஒரு மிராக்கிள், பயங்கரமான விஷயம் நடக்கணும் வாழ்க்கையில், எல்லோரும் பார்த்து அதிசயம், அந்த மாதிரி எதனா என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மாதிரி ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பிரகாரமான நடக்கும். சிஸ்டம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கார்ல, அந்த நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது, சுத்தமாக நமக்கு தெரியாது. கடவுள் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தை உருவாக்கிட்ட அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கு நடுவில் நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டினார். பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சு காட்டார், பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு காட்டினார். அதிசயம்னா அதிசயம், தாங்க முடியாத அதிசயம்லாம், அப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் செஞ்சு காட்டினார். ஏன் செஞ்சார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இது அந்த அதிசயத்தை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு கூட இது தெரியாது. ஏன் செஞ்சார், ஏன் அற்புதம் அதிசயம் செஞ்சார், வாழ்க்கையில் என்ன எதுக்காக நடந்தது அப்படின்றத யாருமே உணர்றதே இல்லை. ஏன் நடந்தது தெரியுமா? ஏன் செஞ்சார் தெரியுமா? அது உங்கள் மனதின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது உங்களுக்கு நம்பிக்கையும் பெரிய ஒரு வெற்றியும் வாழ்க்கையில் வர்றதுக்கு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும். அதுக்காக தான் செஞ்சு காட்டினார். அதனால் அது மாதிரி ஒரு பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வர வேண்டும். அதனால் அதெல்லாம் நடந்தது. சும்மா தமாஷு கதையெல்லாம் கிடையாது, கதைக்காக நடக்கலை. அதனால் அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரியணும். நமக்கு தான் அதெல்லாம் தெரியறதே இல்லையே. நம்ம பாட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு நல்லா நாளாக பார்த்து பூஜை பண்ணி அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். நினைக்கிறோம் அப்படியே சாமி நமக்கு அப்படியே அதிசயத்தை கொட்டுவார், பெரிய பெரிய காரியம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதில் என்ன அதிசயத்தை பார்த்தீங்க, என்ன அற்புதத்தை பார்த்தீங்க, என்ன பெரிய விஷயத்தை பார்த்தீங்க? கடவுள் செஞ்ச பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்தது, இந்த உலகத்தில் நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள், பெரிய பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறார். அதை உணராமல், அதை தெரிந்து கொள்ளாமல், அதை தெரிந்து கொள்ள துடிப்பில்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு, சும்மா நடுவில் ஒரு பூஜை நடத்திட்டு, ஃபங்க்ஷன் நடத்திட்டு, விழாவை நடத்திட்டு, பண்டிகை நடத்திட்டு, எல்லாம் நல்லது கிடைக்கும்னா கிடைக்காது, நஷ்டம்தான் வரும். நீங்கள் பூஜை நடத்தினா அவ்வளோ செலவு, பண்டிகை நடத்தினா அவ்வளோ செலவு, எல்லா செலவும் பண்ணிட்டு இன்னும் பைசா நஷ்டமாகி இன்னும் நிறைய பிரச்சனை உங்களுக்கு வருமே தவிர நல்லது வராது. பாருங்கள், நம்மளாம் பாருங்களேன், வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கோம். நீங்கள் குடும்பத்திலலாம் பாருங்கள், உங்கள் பெரியவங்களெலாம் பாருங்கள், எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கை நல்லாச்சா?
அப்படின்னா இந்தியா எப்போ சூப்பர் பவராக இருக்குமே, ஆகலையே. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. கடவுள் ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காரு. அந்த சிஸ்டத்தில் போனால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிஸ்டம் என்னது? அவருடைய அதிசயமும் அற்புதமும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இது உலகத்தில் நடந்தது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கூகுள் இருக்குங்க, எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நாமெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலை. எல்லாமே நடந்த விஷயத்த அழகாக சித்தரித்து காட்டுற நிறைய யூடியூப் இருக்குது, நிறைய படம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தத்ரூபமாக உள்ளே எடுத்துக்கணும். ஆஹா, இது மாதிரி கடவுள் என் கூடயே இருக்கிறாரு, செய்வார் அப்படின்னு நம்பணும். அதுக்காக தான் அதெல்லாம். கதை பார்க்குறதுக்கும் கிடையாது. அதனால் இந்த சிஸ்டத்தை தெரிஞ்சுக்காம உங்களுக்கு பெரிய அற்புத அதிசயம் நடக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் 1 மணி நேரம் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க 1 மணி நேரம் வர முடியாதுங்க. வாரத்தில், அதாவது ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் நம்ம கொடுக்க முடியாதான். பிரைம் மினிஸ்டர் வராருன்னா கொடுப்பீங்களே, இல்லை கொடுக்க மாட்டீங்க. பிரைம் மினிஸ்டருக்கு டைம் கொடுப்பீங்க, ஏன்னா மினிஸ்டருக்கு டைம் கொடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏன்னா நன்மை வேணும்னா யாருன்னா வராங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுப்பீங்க, எல்லாத்தையும் விட்டு டைம் கொடுப்பீங்களே. எல்லாத்த விட பெரிய நன்மை தர்றவர் அவர் உங்களை கூப்பிட்றாரு, ஒரு 1 ஹவர் என் கூட உட்காருன்னு சொல்கிறாரு. என்னோட விஷயங்கள்லாம் பேசு அப்படிங்கிறாரு. நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் அங்கே போய். அது மட்டும் டைம் இல்லை சார், இப்படின்னா விட்டுருங்க எங்களை விட்டுருங்க, டைம் இல்லை. மெசேஜ் வேணால் நாங்கள் எப்போனா கேட்டுக்கிறோம். அதுவும் டெய்லியெலாம் ரெகுலர்லாம் கேட்க மாட்டாங்க. அது எப்போனா நாங்கள் கேட்டுக்கிறோம். யாருன்னா வீட்டில் ஒரு ஆள் கேட்டு எல்லாருக்கும் சொல்கிறோம், ஏதோ ஒன்று அப்படியே கேட்டு போகிறோம். இப்படி நினைக்கிறவங்களுக்கு நன்மையே வராதுங்க. அதெல்லாம் வந்து நமக்கு பழகி போச்சு. நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அது நடந்துடும் அப்படின்ற லெவல் தான் இதையும் பார்க்குறீங்க. இப்படி நடக்காது. நிச்சயமாக ஒரு நாளில், ஒரு வாரத்தில் 1 மணி நேரம், வாரத்தில் ஒரு நாளில் கூட கிடையாது, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் கடவுள் அப்படின்ற பெரிய சக்திக்காக டைம் கொடுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். விஜய் நம்பியாரை பார்க்குறதுக்கோ என்ன பார்க்குறதுக்கோ இங்கே வரல. கடவுள்ன்ற பெரிய சக்திக்கு டைம் கொடுக்கணும். இல்லையா, வெளியூரில் இருக்கீங்களா, பாண்டிச்சேரியில் வர முடியாதா, ஓகே, ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் உட்காருங்க, கண்ணோட கண்ணு பேசுங்க. அப்போ நிறைய தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு நன்மை அப்படியே கொட்டணும்னா கொட்டாதுங்க, நிச்சயமாக கொட்டாது. ஏன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வரல. சிஸ்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டும். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.